அப்போ வேட்டு போதும் போய் அப்புறமாட்டிக்கு முருகன் வரும்போது போடுங்கப்போ. நீங்கள் வேட்டு இடையில ஓட்டிங்கன்னா எங்களுக்கு இடத்துல இருக்கும் போது நாங்கள் பேசுறது பேச்சு இங்கே மக்கள்கிட்ட போய் சேராது போது. எவ்வளோதான் கத்தினாலும் எல்லாத்தையுமே போய் சேரல, இங்கிட்டு போய் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம். என்ன வணக்கம் அத்தாக்கா? அக்கா 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 இங்கிட்டு திரும்பி பாருக்கா, அவன் காலில் விழுந்து கும்பிடுறக்கா. ஆமாக்கா, இல்லைன்னா பேக்க கூட திரும்பி போறதா கூட போயிடுறேன்க்கா. வந்தவொடனே எங்கிட்ட குண்டியை திருப்பி பார்த்துருக்கீங்களாக்கா? அந்த நாடகம் புழு தாக்கா இருக்கா. ஏதா எங்களை எல்லாம் கண்டா உங்களுக்கு என்ன தீவிரவாதி மாதிரி இருக்குதாக்கா? இந்த இடம் எங்களுக்கு பொழுது இருக்கு, இந்த மரம் இருக்கு, இங்க அழகா உட்காரலாம். இதை விட்டு அந்த கடைக்கோடியில் போய் அங்கே மூலையில போய் உட்காந்துருக்கீங்களாக்கா? இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உட்காந்துருக்கீங்க. 10,000 பேரா? ஏன் அங்கே போய் உட்காந்துருக்கா சொல்லு? ஏன் எப்படியும் பப்பு டாக்சி முடிச்சு இங்க இருந்து கிளம்புறோம்னா பப்பு கடை 20 நம்மளை திட்டுவேன். அந்த மூலையிலே உட்காந்துருந்தோம்னா சொல்லிக்கிறாம போயிருந்தேன். அண்ணே வெடி அப்புறம் கொடுக்குறேன். அப்புறம் போட்டேன் என்ன பண்றது? சரி அப்ப முடியும். இந்த வீட்டுல என்ன பேசணும்? போப்பா சாமி லைட்டை இதுல அடி தம்பி, இதுல அடிக்காது, இதுல அடி. மரத்தை பிறந்துக்கிட்டு 10 இதுல அடிக்கல. ஏற்கனவே கண்ணை தடவிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கண்ணை கெடுத்துட்டு போலாம்னு திட்டம் போடுற. வெடிலாம் போடுறது நீங்க ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், 10 மணிக்கெல்லாம் சட்டுன்னு முடிச்சிடணும். ஆமா, 10 மணிக்கு பப்புன்காரன் வரும்போது அந்த இதுல பின்னாடி குண்டியில வைக்கிற மாதிரி வேட்டு வச்சிங்கன்னா அப்புறம் நாடகம் எனக்கு ஒரு சிந்தனை மாறி போயிரும்ல. ஆமா, ஒரு முருகன் வரும்போது போட்டிங்கன்னா அப்போ கலிதாசன் நடக்கும்போது அது ஒன்றும் தெரியாது. நான் வரும்போது போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்று பேசுவேன். இப்போவே ஏற்கனவே அவங்க ஊருக்கு பிய்யமாக 4 பேராக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வெடிச்சத்துல நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு போய் சேராது. ஆமா, அதனால அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இறுதியிலே துறங்குறோம். நன்றி கலந்த வணக்கம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சி முதல் ஆய்மர்களே, நாடக கலா ரசிகர் மக்களுக்கு இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வந்துள்ள சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற காலையில் காடு சென்று மாலையில் வீடு விரும்பும் விவசாய பொருள்முறை மக்களை இன்று இந்தியாவை வருகால வல்லரசு நாடக்கூடிய இளைஞர்கள் தலைவர்களே, கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அற்றவர்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். ஆபத்துக்கு உதவாத உள்ளே, அரும்பசிக்கு உதவாத அன்னம், விருந்தில்லாத வீடு,
குணமில்லாத மனைவி, இவைகள் அனைத்தும் பயனற்றது. யாரை எங்கு எப்பொழுது புகழ வேண்டும்? ஒரு நண்பனை அவன் இல்லாத நேரத்தில் புகழ வேண்டும், ஒரு ஆசிரியரை அவர் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும், மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும், மக்களை நெஞ்சத்தில் புகழ வேண்டும். யாரை எங்கு எப்பொழுது புகழ வேண்டும் என்று தமிழ் அற்புதமான முறையில் சொல்லுகிறது. 4 கோடிகள் சம்பாதிக்க வேண்டும், பணம் அல்ல. மதியாதார் தலைவாசல் மிதியாமல் இருத்தல் 1 கோடி, அன்புடன் உணவு உபசரிக்காத வீட்டில் உண்ணாமல் இருத்தல் 1 கோடி, பெற்றோர்கள் சொந்தங்களோடு இணங்கி வாழ்ந்தல் இருத்தல் 1 கோடி, வாக்கு தவறான 1 கோடி. 4 கோடிகள் சம்பாதிக்க வேண்டும். யாரை எங்கு எப்பொழுது அறிந்து கொள்ளலாம்? ஒரு ஏணியில் ஏறும் பொழுது ஒரு நண்பனை அறிந்து கொள், அந்த ஏணியில் இருந்து கீழே இறங்கும் பொழுது ஒரு மனைவியை அறிந்து கொள், ஒரு குதிரையை வாங்கும் பொழுது ஒரு இளைஞனோடு கண்ணோடு வாங்கு, ஒரு மனைவியை தேர்வு செய்யும் போது ஒரு கிழவனோடு பார்வையோடு தேர்வு செய். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதான மொழியை எங்கும் காணணும் பாரதியார் சொன்னார். பாரதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 14 மொழி தெரியும். எல்லா மொழியும் கற்று அறிந்து இருக்கிற மொழியிலேயே மிகச் சிறந்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான் சொன்னார். அதனால நம்மளாம் தமிழர்கள் பிறந்ததுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது நீங்க தமிழ் மொழி பேசுற பாருங்க, அது ரொம்ப பெருமைப்படணும். அப்படின்னால அமைதியா இருங்க. சோறு ஹோட்டலுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஐயோ அப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் ஹோட்டல்ல சோறு ஓட்டு, ஊர்ல சோறு ஓட்டா இவங்களுக்கு தீட்டு ஒட்டிக்கிறோம், இவங்க பாதம் நம்ம வீட்டுல பட்டுச்சுன்னா இவங்க சிறங்கு, இவங்க குஷ்டம் ஒட்டிக்கிறோம்னு எங்களுக்கு எல்லாரும் வரும்போதே புதுவையில் தலைக்கு 500 கொடுத்து ஒரு நட்சத்திர விடுதி வீட்டு ஹோட்டல்ல சாப்பாடு. நட்சத்திர விடுதிக்கும் சாதா ஹோட்டலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சாதா ஹோட்டல்ல இந்த மாதிரி பளிச்சு லைட் எரி, நட்சத்திர விடுதி ஹோட்டல்ல இந்த சீரை வாட்சில மிடிச்சு எரி, சோத்த வாயில வள்ளி வைக்கிறவங்க மூக்கில் வைப்பாங்க சில பேர். அதனால சாப்பாடு ஓட்டிக்கிற அன்பு காமத்தருக்கு நன்றி. ஒரு 2 கோடி அரிசியை போட்டு ஒரு சாம்பாரும் ஒரு ரசமும் வச்சு இந்த ஒரு 10 நடிகர் வந்திருக்காங்களே, இவங்களுக்கு போடணும்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு இல்ல பாரு. எங்களுக்கு சோறு போடுறதுனால நீங்க இந்த ஊர் மக்கள்லாம் கெட்டு போயிட மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. இல்ல வேற எதுவும் கோளாறு ஏற்பட போதாது, அப்படிலாம் ஏற்படாது. எங்களுக்கு சோறு போடுறது ஒண்ணு, ஒரு 10 பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுறது ஒண்ணு. என்னது என்னது பிச்சைக்காரங்க? ஏன் நம்மள கூட அங்கே சேர்க்கிறீங்க? உண்மை பிச்சைக்காரன் தட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா வாங்கி சாப்பிடுங்க. நம்ம அப்படி இல்ல, அவனோட ஒரு படி மேல. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மகேந்திரா மரியாதை நிமித்தமா வச்சு எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்டுல சாப்பாடு. எங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப தூரம் இல்ல, நேசா ஒரு 100 தான் கேப்பு. எங்களுக்கு சாப்பாடு போட்ட 50 கிராமத்தார்களுக்கு மனமான நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா இந்த உலகத்துல காமத்தை வென்றவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இந்த உலகத்துல காமத்தை வென்றவர் யாருமே கிடையாது. 60 வயசு கிழவனுக்கும் காமம் இருக்கும், 20 வயசு பயலுக்கும் காமம் இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நான் ரொம்ப வருஷம் சொல்லி பார்த்தேன் ஒரு வீடு கட்டுறேன். சரி, இந்த வீட்டுக்கு மேல 10க்கு 10 ரூம் எடுக்கிறதுக்காண்டி தயார் பண்ணியிருந்தேன். அப்ப பார்த்துக்க இந்த கொத்தனார் ஊரா வேலைக்கு வந்துட்டாங்க. சரி, நான் செல்ல சார்ஜர் போட்டு கடத்தருக்கு நாடி போயிட்டேன். போன உடனே கொத்தனார் ஊரா எனக்கு போன் அடிச்சிருப்பாங்க போல, வீட்டுக்குள்ள செல்லு கிடந்திருக்கும் போல, கடவே தேடி இருக்காங்க. நான் ரொம்ப நேரம் சென்று வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே அத்தாய் இங்க பெண்கள் கூட முன்னாடி உட்காந்துருக்கா, நான் பேசுறத கவனிக்கத்தான், ஏன்னா நீங்க தயவு செய்து வீட்டுக்கு எந்திரிச்சு போயிருக்கா. நாங்க மரத்தை பார்த்துட்டு பேசி முடிச்சு போடுறோம். இங்க கவனிக்க பூரா இங்க அங்க இருந்து வீட்டுல பேச முடியாத பேச்சா இங்க வந்து பேசுறீங்க. இங்க கவனிக்க. அப்ப நான் என்ன வந்து சார்ஜரை போட்டு கடத்த முன்னாடி போயிட்டேன். சரி, கொத்தனார் பூரா வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. என்னை தேடி இருக்காங்க, இதை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நேரம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தாலும் கொத்தனார் எங்க பிடிச்சிட்டு கட்டி எரிஞ்சான். எங்க அவனை அட சரி பிடிச்சவன ஏன்னா வேலைக்கு வர சொல்லிட்டு நீ வாடகை எங்கிட்ட பதில் வச்சு சுத்தம் வைக்க ஒடியாட்டி வேலை நிற்கிறா. 3 கம்பி வாங்கணும்டா, 3 கம்பி இல்லாம வேலை நிற்கிறா. 12 3 கம்பி வாங்கணும்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கம்பி தான் பிரச்சனையா, வாங்கிட்டு வந்தா புதுசா இருக்கலாம். அப்ப வந்து பேசாத வழியில என்ன வந்து பைக் எடுத்து கம்பி வாங்க பறந்தேன். சரி, ஒரு 60 வயசு 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா என்னை இப்படி கையை போட்டு மறைக்குது. மறைச்சோன்னா பிரேக்க பிடிச்சி நிப்பாட்டிட்டேன். தம்பி இங்க கொண்டு சேர்த்த விட்டுருங்க அப்படின்னு. அதை பார்த்தா கொத்தனார் கம்பி வாங்கி சொல்லிட்டு இருக்கா, நீ என்னைய போய் விட்டுரு, அம்மனை போய் விட்டுருங்க அப்படின்னு. அடுத்த அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சுவாரு, எப்படி தம்பி நீங்க நாடக நடிகர் தந்தராசு பப்படு தான் தம்பி. ஐயோ உங்க நடிப்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. தம்பி அப்படின்னு அட ஏத்தாண்டி ஒரு ஆளு நடிப்பு பிடிக்கும் இருக்கு. அதுல இருந்து ஒரு வார்த்தை சொல்லிச்சுவாரு. என்ன வார்த்தை? அந்த வார்த்தை எனக்கு நெஞ்சில் இங்க குத்தி இங்கிட்டு பாஞ்சதா இருந்துச்சு. எப்படி தம்பி எங்க சித்ராவுக்கு உங்க பாட்டு தான் கொள்ள பிரியும் தம்பி. சித்ராவுக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. எனக்கு ஒரு வகட்டு கம்பி வாங்கணும், ஒரு வகட்டு இந்த அம்மா சித்ராவுக்கு உங்க பாட்டு தான் கொள்ள பிரியும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. கம்பியா சித்ராவான்னு யோசிச்சு பார்த்தேன். கொத்தனார் கம்பி ஒரு நாளைக்கு தானே வாங்குறதுன்னா திட்டுங்க, சனி முடிச்சு திட்டிட்டு போறேன். சித்ரா பாத்தே ஆகணும் அப்படி. அம்மா உங்க வீடு எங்க கேட்டேன். அப்படி போய் அப்படி போனா எங்க வீடு தம்பி அப்படின்னு வண்டியில் ஏறு. அப்புறம் வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு போய் வாசப்பட போய் நிப்பாட்டின மாதிரி நிப்பாட்டினோட வந்து இந்த அம்மா இறங்குறது. சித்ரா 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 அப்படின்னு கத்திட்டே வீட்டுக்குள்ள போச்சு. சரி, நானும் ஸ்டாண்ட பைக் ஸ்டாண்ட போட்டு அப்படியே ஆயத்தம் நடந்து எப்படி சித்ராவை நீங்க பாத்து போறோம்னா பார்த்துட்டு இந்த அம்மா உள்ள போய் ஒரு 75 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாங்க லேடி
அந்த கைத்தாங்க அப்படியே கூட்டிகிட்டே வருது. கூட்டிட்டு வந்து எனக்கு சொல்லுது, தம்பி இதே தம்பி எங்க சித்திரா உங்க பாட்டுனா கொள்ள பிடிக்கும் தம்பி. அப்பனோட எனக்கு கடுப்பு மசல் வந்துருச்சு. வரும்ல என்னடா நம்ம கம்பி வாங்கணும் கொத்தனார் நம்மளை கொள்ள போறானே, இந்த லூசு உண்டா சித்ராவுக்கு பிடிக்கும்னு சொல்லி சரியான பால் கிழக்கு முட்டையில கொண்டாந்து காட்டுறா அப்படின்னு வேற அவன் தாங்க முடியல. கடைசியில பார்த்து பைக் எடுக்க போனேன். எடுக்க போகும்போது அந்த அம்மா மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லிச்சு, வந்தது வந்துச்சு ஒரு காபி சாப்பிட்டு போக அப்படின்னு. அதை பார்த்தா காப்பியாது ஓப்பியாது நீ ஓட்டா அப்படின்ட்டேன். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாரு, தம்பி செத்த வருங்க எங்க அத்தை பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு, உங்க நடிப்புனா ரொம்ப பிடிக்குமா பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிப்பாரு. நான் சொல்லிட்டேன், அத்தா சித்ராவுக்கு 75 வயசு, எப்படி உங்க பெங்களூர்ல இருந்து வந்த அத்தைக்கு எப்படி 107 வயசு இருக்கும், வேக்கொண்டு என்னைய பார்க்க வரணும்னு அது மண்டையை போட்டுருவேன். அதுக்கப்புறம் 108 ஏற்ற மாதிரி வந்துடுறேன். ஆமா போதும் தானி போட்ட ஓடு பழந்து வச்சுங்க பொங்கச்சோறு அப்படின்னு பிறக்க உண்டேன். இதை ஏன் சொல்றேன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமத்வர்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். ஸ்ரீ ராம வெடிக்குமாப்ப இல்ல புசு புசுன்னு போமாப்ப இவர் ஆரம்பிச்சிருக்கா. ஆமா அவர் பெரிய வீரன் இருப்பாரு, எதுக்கு வெளியே கையில பிடிக்கிறாரு. அப்ப அவரெல்லாம் அணுராஜ சோதனைக்கு தயார்படுத்தி அவரை கொண்டு போனான். எவ்வளவு பெரிய வீரர்கள்லாம் இருக்காங்க நம்ம நாட்டுல, கண்டுபிடிக்க முடியப்பா. மறுபடியும் வைக்க முடியல. இந்த 10 பாஞ்சு வெடி வச்சிருக்கியா நல்லா தெரியும். சரி அப்படிக்கான அவங்க இருந்து இந்த நாடகத்தை கண்டிப்பாக நாடகத்தை தூங்குறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போல வெளிச்சமாக விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போல வெளிச்சமாக உலகிற்கு கிழக்கா விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கு போல என்ன